ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய நாளிலே ஆண்டவரே காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி உடைய கிருபையினாலே உடைய பிள்ளைகளை திருப்தியாகுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். சோதரர் எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் அதுல 23ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 9:23. சாலோமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். இந்த சாலோமோன் யாரும் பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய மகன் அந்த சாலோமோன் பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் அவர் ராஜாவை ஆக்குறார். அவன் சொன்ன உடனே, ஆண்டவரே நான் அந்த ஜனங்கள் ஏராளமான ஜனங்களை வழிநடத்துவதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி இந்த சாலோமோன் ராஜா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்தை என்ன பண்றான், இந்த ஞானத்தை கேட்கிறான். சோதரமா வெளியே எங்க போய் நம்ம ஞானத்தை கடலை வாங்கவும் முடியாது, கடலை படிக்க முடியாது. இந்த ஞானத்தை யார் தருகிறனா, தேவன் தருகிறார். எத்தனையோ லட்சம் ஜனங்களை நடத்துவதற்கு மோசைக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். அருமையாய் தேவன் வழி நடத்தினார். அதே போல இந்த இடத்துல இந்த சாலமோன் இந்த ஏராளமான ஜனத்தை நடத்துவதற்கு ஞானத்தை கேட்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நான் குடும்பத்தை சரியான வழியில என்னால் நடத்தி கொண்டு போக முடியல, என் பிள்ளைகளை சரியான வழியில கொண்டு போக முடியல, என் வேலையில சரியான என்னை கவனம் செலுத்த முடியல, நான் சில நேரத்துல தடுமாறுகிறேன், எனக்கு சரியான அந்த ஞானம் எனக்கு கிடைக்க மாட்டேது. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஆண்டவர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ள இருந்தால் அவன் என்னிடத்திலே கேட்கடவான், அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறேன் என்று நமது தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஞானமா இருக்கும் பொழுது ஞானத்தினாலே வீடு கட்டப்படும். ஞானத்தை கண்டு சில பயப்படுவாங்களாம். சோத்திரம் தேவனுடைய அந்த வல்லமையான ஞானம். அவன் அது மூலத்துல அது போட்டு 22ஆம் வசனம் போட்டிருக்கு, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலோமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். பாருங்க, பணத்து மாத்திரம் அல்ல, அந்த பணத்தை கூட அந்த குடும்பத்தை அந்த நடத்துவதற்கு தேவையான திறமைகளையும் ஞானத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். நம்ம அதை என்ன பண்ணணும், அதை சரியா கைட் பண்றதுக்கு தேவனுடைய ஞானத்தை நாம் ஒரு வேலை செய்யும் பொழுதும் சரி, அதை நம்ம குடும்பத்தை நடத்தும் பொழுதும் சரி, ஒரு பிரயாணமா போகும் பொழுதும் சரி, சில அலுவலகத்தில் நம்ம இருக்கும் பொழுதும் சரி, நம்மளுக்கு கண்டிப்பாக நம்முடைய ஞானம் ஒன்றுக்கு உதவாது. ஆனால் பரத்திலிருந்து தேவன் கொடுக்கிற ஞானம் அது விசேஷமா இருக்கும். என்னதான் நம்ம ஆக்சிஜனை கடையில் வாங்கி இந்த கொரோனாவில் எத்தனையோ ஆக்சிஜன் இல்லாமல் என்ன பண்ணாங்க, பயங்கரமாக 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி எத்தனையோ உயிரை காப்பாற்றுறது பண்ணாங்க. ஆனால் சில பேரை காப்பாற்ற முடியல. ஆனால் தேவன் கொடுக்குற இயற்கையான அந்த சுவாசமான காற்று, தேவன் ஆவியாய் இருக்கிறார், எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்கிற தேவன். சோதர ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், தேவன் கொடுக்குற ஞானம் அது விலையேறப்பட்டது. அந்த ஞானத்தை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, நம்முடைய வேலை செய்யறத திறமையா செயல்படலாம். இந்த சாலமோன் ராஜா அப்படித்தான் என்ன பண்றான், அதை சரியா என்ன பண்றாங்க, ஜனங்களை நியாயந்திருக்கும் பொழுது அந்த சரியை செய்யும்போது அது மாத்திரம் ஞானத்தோடு கூட என்ன பண்றாரு, தேவன் ஐஸ்வர்யத்தை தெரிகிற எல்லா ராஜாக்களைக்கும் பார்க்கணும். இந்த சாலமோனுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தார். உங்களுக்கு நிச்சயமாய் தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் தருவார். உங்கள் வேலை ஸ்தலங்களே, நம்முடைய செய்கிற ஊழியத்துல ஆண்டவர் நிச்சயமாய் ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் 21ஆம் சொல்லுகிறது. கருத்துக்கு பாருங்க, ராஜாவின் கப்பல்கள் இரவின் வேலைக்காரனுடைய தர்சீசுக்கு போய் வரும். தர்சீசின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குறுங்களையும் மயில்களையும் கொண்டு வரும். சோதரி இப்படிப்பட்ட செல்வ செழிப்பாய் வாழ்ந்த இந்த சாலமோன் ராஜா, அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஞானத்தை என்ன பண்ணணும், நம்மளுடைய திறமையினால் வளர்த்துக்கொள்ள முடியாது. நம்ம வேதத்தை படித்தோம்னா அந்த வேதத்தை கேட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிச்சயமாக தேவன் ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்க குடும்பத்துல நிச்சயமா இந்த ஞானமாகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார். இந்த இயேசுவை, ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, பேசுறதுக்கு ஞானத்தை கொடுங்க சொன்ன நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்து உங்களை மேன்மையாக வைப்பார் என்பதில்
எந்த விதமான சந்தேகமில்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு இந்த பூமியில இறங்கி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு முன்பாக உயிரோடு இருந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். யாரெல்லாம் கேட்பீங்கன்னா அந்த நிச்சயமா அந்த ஞானத்தை உங்களுக்கும் கொடுத்து கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளிலே கூட ஆண்டவரே ஞானத்தை தருகிற தெய்வம், ஆண்டவரே ஞானத்தினால் வீடு கட்டப்படுமே. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதனுடைய ஞானத்தை தேவன் தருவீராக. குடும்பங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சில காரியங்களை செய்வதற்கு ஞானம் இல்லாமல் செய்யும் பொழுது அது தாறுமாறாய் போய்விடுகிறது. ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஜெயம் தருகிற தேவன் அல்லப்பா. ஜெயம் கொடுக்க தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை ஞானத்தினாலே நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.